வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக்? தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகரும் தேமுதிக அப்படிங்கிற கட்சியுடைய தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற சோகமான செய்தியை நம்ம கேள்விப்பட முடியுது. அவருடைய உடலுக்கு அவருடைய ரசிகர்கள், தேமுதிக அப்படிங்கிற கட்சியுடைய தொண்டர்கள், பொதுமக்கள் எல்லாமே நேரடியாக மரியாதையை செலுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். நாளைக்கு தேமுதிக கட்சி ஆஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஆஃபீஸில் விஜயகாந்த் அவர்களுடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படும் அப்படின்னு இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அவருடைய படங்கள்லாம் எவ்வளவு சூப்பராக இருக்கும். அவருடைய படங்களில் அவர் தேசபக்தி குறித்தும் நம்மளுடைய நாடு குறித்தும் பெருமையாக பல படங்களில் டயலாக்ஸ் பேசியிருக்காரு. எப்போதுமே தேசியம் அப்படிங்கிறது மிக முக்கியம் அப்படின்னு வாழ்ந்த மனுஷன் விஜயகாந்த் அவர்கள். திரைப்படத்தில் அவர் ஹீரோ, ரியல் லைஃப்லையும் அவர் ஹீரோ. காரணம் என்ன அப்படின்னா, அவரை தேடி யாரெல்லாம் போகிறாங்களோ, ஏதாவது ஹெல்ப் கேட்டு யாராவது போகிறாங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாராம். தன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நபர். அது மட்டும் இல்லாமல் அவரை தேடி யாரெல்லாம் போகிறாங்களோ எல்லாத்துக்கும் வயிறு ஃபுல்லாக சாப்பாடு போட்டு அனுப்பக்கூடிய ஒரு நல்ல பண்பு கொண்டவர் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய மண்டபத்தில் தினமும் குறைஞ்சது ஒரு 100 பேருக்காவது அவர் சாப்பாடு கொடுப்பாராம், சாப்பாடு போடுவாராம். இலையில் எப்படி ஒரு விருந்து எப்படி நடக்கும், கிட்டத்தட்ட அதே மாதிரி யாரெல்லாம் அவரை தேடி வராங்களோ அவங்க எல்லாத்துக்குமே அதே விருந்தோம்பலோட நல்லா கவனித்து அனுப்புவாராம் விஜயகாந்த் அவர்கள். இப்போ அவர் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயம். இப்போ டிபேட் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் காலையிலிருந்து விஜயகாந்த் அவர்கள் சிறந்த பண்பாளர், அதாவது அன்னதான பிரபு அப்படின்னு சொல்லிட்டு காலையிலிருந்து செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த மீடியாக்கள் தான் சில வருடங்களுக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களை அவர் ஒரு செய்தியாளர் சந்திப்பை கொடுக்குறாரு அப்படின்னா அவரை டென்ஷன் படுத்துகிற மாதிரி கேள்விகளை எழுப்பி அதை ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக, அதாவது அவங்களுடைய சேனலில் அதை கலாய்ச்சி வீடியோக்கெல்லாம் போட்டுக்கிருந்தவங்க இதே மீடியாக்கள். இப்போ பாராட்டி பேசுகிறாங்க பார்த்தீங்களா மீடியாக்கள், அதே மீடியாக்கள் தான் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் 7 வருஷத்துக்கு முன்னாடி விஜயகாந்த் அவர்களை கலாய்ச்சி வீடியோக்கள் வெளியிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம மறக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் விஜயகாந்த் அவர்கள் குடிப்பழக்கம் இருக்கிறவர், குடிக்கு அடிமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சாங்க. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் இருக்காங்கல்ல, அந்த மீடியாக்களுடைய அந்த சீஃப் எடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய அந்த சேரில் உட்காரக்கூடிய நபர்கள்லாம் எந்த கட்சியுடைய பின்புலம் கொண்டவங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 2 பெரிய திராவிட கட்சிகள் இருக்காங்கல்ல, திமுக இல்லை அதிமுக, இந்த கட்சியுடைய பின்புலம் கொண்டவங்களாக இருக்காங்க. திமுக அதிமுக இருக்கு பார்த்தீங்களா, இதற்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பயத்தை ஏற்படுத்தினவர் நம்ம தேமுதிக கட்சியுடைய தலைவர் விஜயகாந்த் அவர்கள் அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்லலாம். ஏன்னா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, 2006 சட்டமன்ற தேர்தல் அவர் ஃபஸ்ட்டு சந்திக்கக்கூடிய முதல் சட்டமன்ற தேர்தலில் 8% அதிகமான வாக்குகள் அவருக்கு கிடைக்குது. விருதாச்சலத்தில் அவர் ஜெயிக்கிறாரு. திமுக அதிமுகவோட கூட்டணி இல்லாமல் விருதாச்சலத்தில் அவர் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்த ஒரு 5 வருஷத்தில் தமிழக எதிர்க்கட்சி தலைவராக விஜயகாந்த் அவர்கள் வளர்றாரு. அப்போ இந்த தமிழக மீடியாக்களில் உட்கார்ந்துருக்கக்கூடிய திராவிட கட்சிகள், திமுக அதிமுக ஆதரவு கொண்ட அந்த நபர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இனியும் விஜயகாந்த் அவர்கள் வளரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்யக்கூடிய, நார்மலாக ஒரு மனுஷனுக்கு டக்குன்னு ஏதாவது ஒரு கோபம் வருது அப்படின்னா இயல்பாக வெளியே காட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம். அதுவும் அரசியலில் அப்படி ஓப்பன் ஹார்ட்டடாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கவே முடியாது. இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள்லாம் கேமராவுக்கு பின்னாடி ஒன்று பண்ணுறாங்க, கேமராவுக்கு முன்னாடி ஒரு விதமாக பேசுகிறாங்க. ஆனால் விஜயகாந்த் அவர்கள் அப்படி கிடையாது அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்படிப்பட்ட விஜயகாந்த் அவர்களை இப்படி ட்ரோல் பண்ணி மீம்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க மீடியாக்கள். இப்போ அந்த மீடியாக்கள் இப்படி பல்ட்டி அடிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் வேதனையாக இருக்குது. ஓகே, என்னால் நிச்சயமாக சொல்ல முடியும், தமிழக மக்கள் ஒரு நல்ல தலைவனை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இந்நேரம் விஜயகாந்த் அவர்களுக்கு தமிழக மீடியாக்களுடைய சப்போர்ட் இருந்துருந்துச்சு அப்படின்னா அவர் இந்த அளவுக்கு அவருடைய உடல்நிலை பாதிக்கப்படாமல் இருந்திருக்கும். இந்நேரம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் ஆயிருப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருந்துச்சு. பல முறை விஜயகாந்த் அவர்களே தமிழக மீடியாக்களை பார்த்து காரி துப்பியிருக்காரு. பத்திரிகைக்காரங்களா நீங்கள் தூ அப்படின்னு சொல்லிட்டு பல ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லியிருக்காரு, கவர்மெண்ட் இருக்க மாட்டியா, தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. தமிழக மீடியாக்களுடைய அந்த நிலைமை என்ன, அவங்க எப்படி செய்திகளை வெளியிடுவாங்க அப்படிங்கிறத நுணுக்கமாக தெரிஞ்சு வச்சவர் விஜயகாந்த் அவர்கள். அதனால தான் பத்திரிகையாளர்களை பார்த்து தூண் துப்புனது, கவர்மெண்ட் இருக்க மாட்டியா, தூக்கி அடிச்சிருவேன் பார்த்துக்க அப்படிங்கிறது ஒரு ட்ரோல் மெட்டீரியலாக மாறினுச்சு. ஆனால் அது நிதர்சனமான உண்மை. ஏன்னா பத்திரிகையாளர்கள் நடுநிலையாக நடந்து கொள்வதில்லை அப்படிங்கிறத கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சதுனால தான் அப்படிப்பட்ட வார்த்தை அவருடைய வாயிலிருந்து வெளியே வந்துச்சு அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி திமுக அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு குடைச்சலை கொடுத்தாரோ,
ஒரு பெரிய ஒரு எழுச்சியர் தமிழக அரசியலில் வந்து ஏற்படுத்தினாரோ, கிட்டத்தட்ட தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அரசியலுக்கு வந்து ஒரு 3 வருஷத்துலேயே டாக் ஆஃப் த டவுனாக அண்ணாமலை வந்து மாறிட்டார். எப்படி விஜயகாந்த் அவர்கள்ட்ட தமிழக மீடியாக்கள் எது மாதிரியான ஒரு யுக்தியை வந்து ஹேண்டில் பண்ணாங்களோ, கோவப்படுத்துகிற மாதிரி கேள்விகளை எழுப்பி, ஸோ அதே மாதிரியான டெக்னிக்கை அண்ணாமலைக்கிட்டையும் இப்போ ஃபாலோ பண்ணிக்கிருக்காங்க தமிழக மீடியாக்கள் அப்படிங்கிறத பார்க்குறேன். அதனால தான் அண்ணாமலையுடனான அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த சந்திப்பில் அண்ணாமலை வந்து கோவப்படுறது, மீடியாக்களை பார்த்து கேள்வி எழுப்புறது, இதை நம்ம பரவலாக பார்க்குறோம். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் விஷயத்தில் தமிழக மீடியாக்கள் ஜெயிச்சிட்டாங்க. அண்ணாமலை அவர்களுடனான மோதலில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் தான் ஜெயிக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழக மீடியாக்களை அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. ஓகே, அதனால தான் தமிழக மீடியாக்கள் ஒரு பக்கம் பீதி, இன்னொரு பக்கம் திமுக, அதிமுக போன்ற திராவிட கட்சிகளும் ஒரு பக்கம் அண்ணாமலை மீதான ஒரு பதட்டத்தில் இருக்காங்க அப்படின்னு பெரிய பெரிய அரசியல் வல்லுநர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. விஷால் இருக்கார் பார்த்தீங்களா, விஷாலுடைய ஒரு வீடியோ ஒன்று வெளிவந்துச்சு. அமெரிக்காவில், அதாவது வெளிநாட்டில் வந்து யாரோ ஒரு பெண்ணோட விஷால் அவர்கள் போயிருக்காரு, யாரோ கேமரா வீடியோ வந்து எடுத்திருக்காங்க. உடனே பார்த்து டக்குன்னு குனிஞ்சு ஓடிட்டார். இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் வைரலாக ஷேர் ஆனிச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் அது விஷாலுடைய பிரைவசி விஷயம், தனிப்பட்ட விஷயம். அதை எடுத்து பேச வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஆனால் சில பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர் அதுக்கு தனியாக வீடியோ வந்து போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் அப்படின்னா, இந்த செந்தில்வேல் அப்படிங்கிற ஒரு நபர் இருக்கார் பார்த்தீங்களா, தமிழ் கேள்வி செந்தில்வேல். அவர் என்ன டைட்டில் வச்சிருக்காருன்னா, வெளிநாட்டில் சிக்கிய விஷால் வைரல் வீடியோ, புரட்சி தளபதிக்கு வந்த சோதனை அப்படின்னு சொல்லிட்டு செந்தில்வேலு வீடியோ போட்டிருக்காரு. ஜீவ சகாப்தம் அப்படின்னு ஒரு நபர் இருக்காருல்ல, அவர் என்ன வீடியோ போட்டிருக்காருன்னா, மூஞ்சியை மறைத்த விஷால், அனகொண்டா சர்ச்சை ஞாபகம் இருக்கா, பதறி ஏன் ஓடுறீங்க விஷால் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவ சகாப்தம் வீடியோ போட்டிருக்காரு. சில மாதங்களுக்கு முன்னாடி சென்னையில் கனமழை வந்துச்சு பார்த்தீங்களா, சில மாதம் கூட கிடையாது, ஒரு 15-20 நாளைக்கு முன்னாடி சென்னையில் கனமழை வந்தப்ப விஷால் அவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருந்தார். திமுகவை விமர்சனம் பண்ணார் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போ அந்த வைரல் வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அதை ஒரு விமர்சன பொருளாக வந்து மாற்றிக்கிருக்காங்க. ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய, நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செந்தில்வேலு, இந்த ஜீவ சகாப்தம்லாம் பார்த்துக்கோங்க. இதுதான் ஒரு கருத்தியல் அடிப்படையில் ஒரு டிபேட்டை வந்து ப்ராப்பராக வந்து வைக்க முடியலை அப்படின்னா நேராக பர்சனல் விஷயத்துக்குள்ளே வந்து போயிடுறது, தனிப்பட்ட விஷயத்தை வந்து நோண்டுறது. அதே மாதிரி தான் விஜயகாந்த் அவர்களும், அவர் குடிக்கிறாரு குடிக்காமல் இருக்காரு அப்படிங்கிறது அது அவருடைய விருப்பம். அவர் குடிக்க அடிமையானவர், குடிப்பழக்கம் இருக்கிறவர் அப்படின்னு சொல்லியே தமிழக மக்கள் மத்தியில் அவருக்கு எதிரான ஒரு பிம்பத்தை முன்னாடி தமிழக மீடியாக்கள் வந்து கட்டமைச்சாங்க. ஸோ அதான் சொல்கிறேன், அதுக்கு தான் இந்த ஜீவ சகாப்தம், செந்தில்வேல் போன்றவர்களை எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இது மாதிரி தான் தனிப்பட்ட விவகாரத்தை வந்து கையில் எடுத்து, ஸோ அதை வந்து ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாற்றி எதிரான பிம்பத்தை கட்டமைக்கிறதுல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீடியாக்கள் வல்லவர்கள் அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நல்லா அவர் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. அவர் வந்து காவல்துறை அதிகாரியாக இருக்கும்போது ஊழல் பண்ணலை, அவருக்கு வந்து இந்த குடிப்பழக்கம் அது போன்ற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதனால சர்வசாதாரணமாக தமிழக மீடியாக்களை ஹேண்டில் பண்ணிக்கிருக்காரு. தமிழக மீடியாக்கள் அண்ணாமலையை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறதுல பெரிய பேனிக்காக இருக்காங்க. ஓகே, விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிக்கிறேன். நன்றி, ஜெய் ஹிந்த்.